இங்க தலைக்கீழ நின்னாலும் உங்களோட தொந்தியை வந்து உங்களால குறைக்கவே முடியாது. ஆர் பெல்லி ஃபேட். இது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. என்னதான் நீங்க வந்து அதிகமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுட்டை வந்து கம்மி பண்ணி சாப்பிட்டாலும் ஃபேஸ்ல குறைஞ்சிருக்கும், கழுத்துல, ஷோல்டர், கை எல்லாத்தையும் வந்து ஃபேட் குறையும். ஆனா இந்த லவ் ஹேண்டில் தொப்பை மட்டும் குறையவே குறையாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு அதோட சயின்டிபிக் ரீசனிங் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில இருக்க ஃபேட்ல 2 டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ் உண்டு. ஒன்னு β2 ரிசெப்டர், இன்னொன்னு வந்து α2 ரிசெப்டர். இந்த β2 ரிசெப்டர் என்ன பண்ணுனா ஃபேட் வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து அனுப்பி விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபேட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த α2 ரிசெப்டர் என்ன பண்ணுனா இந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் வந்து தடுக்கும், பிளாக் பண்ணும் ஆர் ஸ்லோ பண்ணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா லூஸ் பண்ற ஃபேட் லூஸ் பண்ற இடம் உங்களோட ஃபேஸ், நெக், ஆர்ம், ஷோல்டர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு β2 ரிசெப்டர்ஸ் வந்து ஹையா இருக்கும். அதாவது இது ஹையா இருக்கனால உங்களுக்கு ஈஸியா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி அனுப்பி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெல்லாம் α2 ரிசெப்டர் வந்து ஹையா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி அனுப்ப முடியாது. இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஹிப், உங்களோட தைஸ் அண்ட் உங்களோட பெல்லி ஃபேட். இதனால தான் வந்து உங்களுக்கு இங்க அவ்வளவு ஈஸியா குறையாது. இப்போ ஏன்பா இப்படி இருக்கு நம்ம உடம்பு, அந்த இடத்துல β2 ரிசெப்டர்ஸ் வந்து கூட்டி விட்டுற வேண்டியது அப்ப ஈஸியா போயிரும்ல. எனக்கு தொப்பை வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். as an evolutionary survival mechanism நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் நம்ம பாடியில வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகுது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ். இப்போ இது ஒரு லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் லாஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டோரேஜ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கேன். இப்போ எனக்கு ஒரு கடையில போய் நிக்க எனக்கு ஒரு வாழைப்பழம் வேணும்னா என் கையில காசு இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து மணி பர்ஸ்ல இருந்தோ பீரோல கிடக்கிற மணியோட நான் வந்து கொடுப்பேன். நான் இந்த இடத்துல வந்து என்னோட நிலத்தை வித்து தங்கத்தை அடமான வச்சு நான் கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இது எப்போ இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் செக்யூரிட்டி. இப்போ எனக்கு ஒரு கடன் வருது, என்னால வந்து அதை அடைக்கலாம், என்னால வந்து திரும்ப சர்வை பண்ண முடியாதுன்னா அந்த டைம்ல தான் என்னோட அசெட்ஸ்ல வந்து நான் கை வைப்பேன். அதே மாதிரி தான் உங்களோட இந்த இடத்துல இருக்க ஃபேட். அதனால தான் வந்து அது ரெசிஸ்டன்ட் ஆகும். உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்து நீங்க பட்னியா கிடக்க வேண்டி வருது, நீங்க ஃபாஸ்டிங் பண்றீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்வேஷன், உங்களுக்கு சாப்பாடே இல்ல, உணவே இல்லைன்னா அந்த டைம்ல உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அது மட்டும் இல்லாம ஜெனடிக்கலாவே ப்ரீடிஸ்போஷன் அங்க வந்து இருக்கும். விமனுக்கு ஸ்பெசிஃபிக்லி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மென்னோட அதிகமா ஃபேட் இருந்தா தான் வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுதான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே நேரத்தில் வந்து ஃபெர்டிலிட்டி, குழந்தைய வந்து ஹெல்த்தியா வந்து கொண்டு வரதுக்கு அந்த ஃபேட் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ அது ஓவரா போறது எஸ் அது ஒரு ப்ராப்ளம் தான். அப்ப அதை எப்படி ரெடியூஸ் பண்றது, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாச்சும் பண்ணுமா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபுட், ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸசைஸ் உட்கார்ந்து ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நீங்க ஸ்பெஷலா பண்ண வேண்டாம். நார்மலா பண்ற மாதிரி சஃபிஷியன்ட் புரோட்டீன் இன்டேக், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், கார்டியோ அண்ட் இதை வந்து நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த ஃபேட் லாஸ், இந்த பெல்லி ஃபேட் எல்லாமே வந்து குறையும். ஆனா பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருக்கணும். லாஸ்ட்ல தான் குறையும், ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து குறையாது.